ஒரு பாட்டி வடை சுட்டு விற்பதற்காக தன் தோட்டத்தில் பயிரிட்டு வந்தார். பாட்டி அன்பாக வளர்த்த கொக்கு மற்றும் நரி ஆகிய இரு விலங்குகளும் தினமும் பாட்டிக்கு தோட்ட வேலைகளில் உதவியாக இருந்தன. கொக்கு தினமும் உண்மையாகவும் கடுமையாகவும் உழைக்கும். வேலை முடிந்தும் நீராடி சுத்தமாக சோர்வின்றி வீட்டுக்கு திரும்பும். நரியோ சோம்பேறி. அது வேலை செய்யாம சகதியில உருண்டு தன் உடல் முழுவதும் சேற்றை பூசிக்கொண்டு நான் ரொம்ப கடுமையாக உழைத்ததாக பாட்டியிடம் நடித்தது. பாட்டி சேறுபடிந்த நரியத்தான் அதிகம் உழைக்குது அப்படின்னு தவறாக எண்ணி சுத்தமாக இருக்கும் கொக்கு வேலை செய்யாம நம்மளை ஏமாத்துது அப்படின்னு கோபம் அடைந்தார். இதனால் பாட்டி கொக்கை திட்டி வீட்டை விட்டு துரத்தி விட்டாரு. கொக்கு சென்றதுக்கு அப்புறம் தோட்டத்துல எந்த விளைச்சலுமே இல்லை. பாட்டிக்கு சந்தேகம் வந்தது. ஒரு நாள் யாருக்கும் தெரியாமல் தோட்டத்திற்கு சென்று பார்க்கிறார். அங்கு நரி வேலையே செய்யாமல் மண்ணில் உருண்டு விளையாடி கொண்டிருப்பதையும் பயிர்கள் அனைத்தும் சாய்ந்து பாலாகி இருப்பதையும் கண்டு பாட்டி அதிர்ச்சி அடைந்தார். பாட்டி வீட்டுக்கு திரும்பி நரியின் போலியான நடிப்பை உணர்ந்து தன் செய்த தவறுக்காக வருந்துகிறார். அதான் வெளித்தோற்றத்தை வைத்து தவறாக முடிவெடுப்பதை உணர்ந்து நரியின் தன் வீட்டை விட்டு விரட்டி விடுகிறார்.